நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஸ்டிக்கி நோட்ஸ் இன்ஃபோகிராஃபிக் டிசைன் எப்படி கிரியேட்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு blank ஸ்லைடு எடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு சாலிட் ஃபீல் கொடுத்துக்கலாம். மேபி திஸ் கலர். இன்சர்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப் அவுட்லைன் ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். இது இஸ் அ வெயிட் 2 4. ஓகே, இப்போ இந்த ஷேப்பை நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃபார் தட் ரைட் கிளிக் இன் யோர் மவுஸ், கோ டு எடிட் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்க்கு தகுந்தப்பல இந்த ஷேப்பை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ், சம்திங் லைக் திஸ். ஓகே, இது இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், இப்போ நமக்கு ஒரு சிங்கிள் ஸ்டிக்கி நோட் கிடைச்சிருச்சு. ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் தட் ப்ரெஸ் கண்ட்ரோல் டி. அவுட்லைன் வந்து நோ அவுட்லைன் கொடுத்துக்க போகிறேன். நோ அவுட்லைன். அண்ட் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் தட் கிளிக் ஆன் ரொட்டேட் ஷேப் அண்ட் செலக்ட் த ஆப்ஷன் ஃபிளிப் ஹாரிசாண்டல். இப்போ இதுக்கு ஒரு கிரேடியன்ட் ஃபில் கலர் கொடுத்துக்க போகிறோம். ஸோ ரைட் கிளிக் இன் யோர் மவுஸ், செலக்ட் த ஆப்ஷன் ஃபார்மேட் ஷேப் கிட்ட போயிட்டு கிரேடியன்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் ஆல் த ஸ்டாப்ஸ். 2 ஸ்டாப்ஸ் போதும் இதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்க்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துக்க போகிறேன். செகண்ட் இதுவுமே நம்ம பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். 1 செகண்ட். 2 ஸ்டாப்ஸுமே ஒயிட் பிளாக் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து டிரான்ஸ்பரன்சி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். till 873. Okay, now this send to back. இது அந்த ஷேப் கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும். ப்ராப்பராக செட் ஆகலாம். யூ கேன் கோ டு எடிட் பாயிண்ட்ஸ். இதோட டிரான்ஸ்பரன்சி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஃபார் தட் ஐ லெட் மீ செலக்ட் ஆல் திஸ். இப்போ இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி. இப்போ செகண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாலிட் கலர் மேபி ஆரஞ்ச், green கலர். ஓகே, நமக்கு இப்போ ஸ்டிக்கி நோட்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ டெக்ஸ்ட் தேவைப்படுது. ஸோ I'll go to insert option and I will write a text here. Select the text box. இப்போ 3 நோட்ஸ்லையுமே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபாண்ட் கலர் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் அப்புறம் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள். இன்சர்ட் போயிட்டு ஐகான்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு ஒரு 3 ஃபேஸ் இமோஜிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். கிராஃபிக்ஸ் ஃபார்மேட், கோ டு கிராஃபிக்ஸ் ஃபீல்ட் அண்ட் செலக்ட் த ஆப்ஷன் ஒயிட் கலர். கொஞ்சம் இதை அலைன் பண்ணிடலாம் ப்ராப்பராக. மறுபடியும் இது எல்லாமே குரூப் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம இப்போ டெக்ஸ்டையும் ஐகானையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் இதெல்லாம் குரூப் பண்ணிக்கலாம். செலக்ட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் அண்ட்
இப்போ கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் த சேம் ஃபார் 3 பாயிண்ட்ஸ். ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அனிமேஷன். கோ டு அனிமேஷன். ஃபர்ஸ்ட் செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ அனிமேஷன் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்க்கு தகுந்தபடி எதுனாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஃப்ளைன்னு ஆப்ஷன் குடுத்துக்கிறேன். ஃப்ரம் டாப். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ட்ட கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் பெயிண்டர் மேல கிளிக் பண்ணிட்டு செகண்ட்க்கு அப்படி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching. Stay tuned for more videos.